ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் ஒரே ஒரு சேனல் இருந்தது, தூர்தர்ஷன் ஒன்று இருந்தது. நமக்கு அதுலேயும் ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்ச்சி தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்தந்த ஏஜ் குரூப் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூபவாகினின்னு ஒன்று வந்தது, 1-2 சேனல் இருந்தது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சேனல் இருக்குது. இது எதை பார்க்கறது எதை விடுறதுன்னு தெரியல. எதை போட்டாலும் ஏதோ ஒன்று வருது. அதுவும் குறிப்பாக இந்த செய்திகள், நியூஸு, இந்த இளையதளங்கள்லேருந்து வரக்கூடிய, யூடியூப்லேருந்து வரக்கூடிய நிறைய செய்திகள் பார்த்திங்கன்னா, அது மிகவும் நமக்கு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்குது, ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது, சமுதாயத்தில் ஒரு நடக்கக்கூடிய சீர்கேடுகளை பற்றி எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனை தூண்டக்கூடிய விதமாகத்தான் எல்லா செய்திகளும் இருக்குது. அதுவும் குறிப்பாக நெகட்டிவ் எமோஷன்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி நல்லபடியாக என் குடும்பம்லாம் இன்றைக்கி நல்லா நடந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது நியூஸ் கிடையாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி என் வீட்டில் என் பிள்ளை நல்லா படித்தது, இன்றைக்கி பரீட்சை எழுதி நல்லபடியாக பாஸ் பண்ணி ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கு, அது ஒரு நியூஸாக எங்கேயுமே போட மாட்டாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய என் வீட்டில் சராசரியாக நடக்கிற விஷயங்கள் எக்ஸைட்டிங்காக இருக்காது. அப்போது ஒரு கொலை, ஒரு கொள்ளை, ஒரு குற்றம், இந்த மாதிரி விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் நிறைய வருகிறது. இதெல்லாம் நான் தெரிஞ்சிக்கக்கூடாதா, நான் பார்க்கக்கூடாதா, எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது இதை நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய இலக்கு, உங்களுடைய கோலு, ஏதோ ஒரு லட்சியம் ஒன்று இருக்கிறது. அந்த லட்சியத்தை நோக்கி நான் சென்று கொண்டு இருக்கிறேன். நான் ஏதோ ஒரு துறையில் இருக்கிறேன். என் துறைக்கு சார்ந்த விஷயங்களை நான் தெரிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதற்காகத்தான் என்னுடைய அதிக நேரத்தை நான் செலவிட வேண்டும். ஏன்னா அப்போ தான் நான் அந்த துறையில் நான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற முடியும். அதில் ஒரு நுண்ணறிவு எனக்கு வரும். நான் அந்த துறையில் உயர்ந்த இடத்துக்கு நான் போக முடியும். என்னுடைய நேரத்தின் ரொம்ப அதிக பங்கை நான் அதில் தான் செலவிடணும். அதுக்காக இந்த மாதிரி செய்திகளை நான் அவாய்ட் பண்ணணுமா? அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு நாளுக்கு நீங்கள் ஒதுக்கணும். மேபி ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 மினிட்ஸு. 20 மினிட்ஸில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு நேரத்துக்கு ஒதுக்குங்க. அது காலை நேரமாகவும் இருக்கக்கூடாது, நைட்டு படுக்கிற நேரமாகவும் இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த நெகட்டிவ் விஷயத்தை இந்த மனம் பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் மனதில் ஒரு அழுத்தம் வந்துடும். ஏன்னா நீங்கள் எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுவீங்க. அன்றைக்கி நாள் பூரா உங்களுக்கு எல்லாமே தவறாக போகும். மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அமையும். இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இரவு நேரங்களில் பெட்டில் போய் படுக்க போகும்போது ஏதோ ஒரு நியூஸு, சரி போகும்போது இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ராத்திரி படுக்க போகும்போது இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுதான் உங்கள் மைண்டில் போய் உட்காரும். படுத்து தூங்குனீங்கன்னா உங்கள் ஆள் மனதில் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் போகும்போது உங்களுடைய தூக்கம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் மிகப்பெரிய பாதிப்பு வரும். நான் எனக்குள்ள மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தப்பு நடந்தால் எனக்குள்ள ஒரு பாதிப்பு வருமா? பாதிப்பு வர தேவையில்லை, நடந்து முடிந்து விட்டது. இதுக்கு என்ன சொல்யூஷன்னு பாருங்கள், இதுக்கு என்ன தீர்வுன்னு பாருங்கள். இப்படி ஒரு தவறு நடந்திருக்கிறது, இதுக்கு நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா, என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குதான்னு பாருங்கள். உங்களால் ஏதாவது சமுதாயத்துக்கு இதை செய்து அடுத்த முறை இது நடக்காமல் இருப்பதற்கு நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எந்த செயலும் செய்ய முடியலன்னா கண்ணை மூடி ஒரு நிமிஷம், இந்த மாதிரி தவறு இனி நடக்காமல் இருக்கணும் இறைவா, இந்த சமுதாயத்தை நீ காப்பாற்றுன்னு ஒரு செகண்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்ததை அதை மறந்துடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இது எமோஷ்னலாக அழுதோ குளிச்சோ அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த செய்தி இந்த நியூஸில் என்ன சொல்கிறான், இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அவர் என்ன பண்ணார், இதை என்ன பண்ணார், மணிக்கணக்காக உட்காந்து அதையே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது. எங்கே நண்பர்களில் ஃபோனில் பேசும்போது இதை பற்றி உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, இதை நீ பார்த்தியா, கேள்விப்பட்டியா, இப்படி ஆகிப்போச்சே. இது அக்கறையில் செய்கிறதில்ல. இதுக்கு பேர் காசிப்புன்னு பேர். இதை பண்ணவே கூடாது. இது ஊர் வம்பு என்று சொல்வோம், காசிப் என்று சொல்வோம். இது செய்ய 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 உன்னுடைய மன உளைச்சல் மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை இதை அட்ராக்ட் பண்ணுவீங்க.
இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாயிடும். உங்கள் சார்ந்தவர்களோ உங்களுக்கு வேண்டியவர்களோ உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும். இது மிகப்பெரிய அபாயம். உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ அதைத்தான் கடவுள் நமக்கு கொடுப்பார். அப்போ அதை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். இப்போ உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இதை ஊரில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போமா? ஃபோன் பண்ணி இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போமா? சொந்தக்காரனை கூப்பிட்டு இப்படி நடந்துருச்சியான்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். இதை எப்படியாவது மூடி மறைக்க பார்ப்போம். இதை தாண்டி தப்பிச்சு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். கூடிய சீக்கிரம் இதை மறந்து அடுத்த வேலையை நம்ம செய்ய பார்ப்போம். அப்போ என் வீட்டில் நடக்கும் பொழுது இதை நான் எங்கேயுமே காசிப் பண்ண மாட்டேன். ஆனால் டிவியில் தொலைக்காட்சியில் யாரோ ஒருத்தருக்கு நடக்கிற விஷயத்தை ஊரே உட்கார்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறது பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு தோணுது. அதற்கு நேரம் செலவு பண்ணுறது பண்ணவே கூடாது. அதை தெரிந்து கொள்ளுங்கள், அதுக்குண்டான தீர்வை பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நான் என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி விஷயம் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாடமாக அது எடுத்துக்கொண்டு இதை வச்சு நான் என்ன கற்றுக்கணும், என் வாழ்க்கையில் நான் எதையாவது இதை சரி பண்ணிக்கணுமா, இந்த விஷயத்தை காப்பாற்றுறதுக்கு இதுக்கு ஏதாவது நான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, இந்த 2 விஷயத்தை சிந்திச்சு பார்த்து ஆக்கப்பூர்வமாக அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் நம்மளுடைய இலக்கை நோக்கி செல்வது தான் புத்திசாலித்தனம். அதையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்க. ஸ்ட்ரிக்டாக அந்த நேரத்தில் மட்டும்தான் அதை செய்யணும். போகிற போக்கில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மனம் கரப்ட் ஆகும், மைண்டு அஃபெக்ட் ஆகும். இதனால் உங்கள் வாழ்க்கை பாதிக்கிறது மட்டுமல்ல, தவறான ஒரு அதிர்வை நீங்கள் ஈர்க்கிறீங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கு இது ஒரு முக்கிய காரணம். இந்த நெகட்டிவ் நியூஸை பார்க்குறத முதல்ல நிறுத்துங்க. இதில் இந்த மாதிரி சேனலை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள், பார்க்கவே பார்க்காதீங்க. இது நேர விரயம், கால விரயம் மட்டுமல்ல, மன அழுத்தம், மனல் பாதிப்பு, அதுக்குள்ளே நம்ம பிரச்சனையும் நம்ம விலைக்கு வாங்குகிறோம். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமான மனிதராக இருப்பீங்க. உலகத்தில் நீங்கள் இந்த செய்தி படிக்கிறது பார்த்தீங்கன்னா, தவறான செய்தி படிச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவான், உலகமே கெட்டுப்போச்சு, நாடே கெட்டுப்போச்சு. உலகம் கெட்டு போகலைங்க, நாடு கெட்டு போகலை. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குற செய்தி 0.1% தான். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ நடக்கிற அசம்பாவிதங்கள் 1% கீழே தான். பாக்கி 99% நல்லா தான் நடந்திருக்குது. அது எதுவுமே செய்தியாக வராது. அதனால் நாடு ஒன்றும் கெட்டு போகலை, எல்லாம் குட்டிச்சோறு ஆகலை, எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. நல்லது நினச்சி சந்தோஷப்படுவதை விட, இது இப்படி ஆயிடுச்சே, உலகமே இருண்டு போன மாதிரி மக்கள் இடிஞ்சு போய் உட்கார்ற அளவுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. செய்தித்தாள்கள் வருவது ஒரு சிறிய பர்சன்டேஜ் தான். நல்ல விஷயங்களே அவர்கள் போடவில்லை. ஏன்னா அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதனால் போடலை. தவறு அவர்களிடத்தில் இல்லை. நீங்கள் தவறான விஷயங்களுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதை அவங்க போடுறாங்க. அதை முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டிங்கன்னா போட மாட்டாங்க, நல்ல விஷயங்களை போட ஆரம்பிச்சிருவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தெளிவாக பிளான் பண்ணிக்கோங்க. எதை பார்க்கணும், எப்போ பார்க்கணும், அதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை எப்படி அணுகுமுறை செய்யணும், அந்த நெகட்டிவ் எமோஷனுக்குள்ளே எப்படி போகாமல் இருப்பது, இதை எல்லாம் சரியாக கடைப்பிடிக்கிற பட்சத்தில் அதை தெரிந்து கொள்வது நல்லது. அதை மறந்துவிட்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் ஈடுபடுவது ரொம்ப சிறப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.